சிபிஐ சென்சார் டபுள் செக் சமாளிப்பாரா விஜய்? 2026 பொங்கல் விஜய் ரசிகர்களுக்கும் தாவேக தொண்டர்களுக்கும் கொண்டாட்டத்திற்கான பொங்கலா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஜனநாயகனுக்கு சென்சார் மறுப்பு, விஜயிடம் சிபிஐ விசாரணைன்னு சோகமான ஒரு பொங்கலா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும்னு சொல்லப்பட்ட படம் தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போறாரு விஜய். இதே நேரத்துல விஜய்க்கு வருமான வரித்துறை அபராதம் விதிச்சிருந்த வழக்கும் மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. இவ்வளவு சிக்கல் ஏற்பட்டிருக்கும் நிலையிலையும் தாவேக தரப்பிலையும் விஜயும் எந்தவித எதிர்வினையும் ஆற்றாம இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில விஜய்க்கு ஏற்பட்டிருக்கும் இந்த திடீர் நெருக்கடிகள் தற்செயலானதா, சிபிஐ சென்சார்னு பலமுனை தாக்குதலை எப்படி சமாளிக்க போறாரு விஜய்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தாவேக தலைவர் விஜயின் கடைசி படமா அறிவிக்கப்பட்ட ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் மறுக்கப்பட்டதால ஜனவரி 9ஆம் தேதி வெளியாவதா இருந்த படம் ரிலீஸ் தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகன் படத்துல திருத்தங்களை மேற்கொள்ளணும்னு டிசம்பர் 22ஆம் தேதி தணிக்கை வாரியம் கூறியதை ஏற்று திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு டிசம்பர் 24ஆம் தேதி படக்குழு சமர்ப்பிச்ச நிலையில படத்துக்கு UA சான்றிதழ் வழங்கப்படும்னு வாய்மொழியா தணிக்கை வாரியம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில ஜனவரி 5ஆம் தேதி படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருப்பதால சான்றிதழ் வழங்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து படக்குழு தாக்கல் செஞ்ச வழக்குல உடனடியா சான்றிதழ் வழங்கணும்னு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில அடுத்த சில மணி நேரங்கள்ல தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செஞ்சு தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை பெற்று இருக்கு. வாரியம் பதிலளிக்க அவகாசம் வழங்கப்பட்டு ஜனவரி 21ஆம் தேதி வழக்கோட விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்க நிலையில படக்குழு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. மற்றொரு புறம் கரூர் விவகாரத்துல தாவேக நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரை டெல்லிக்கு அழைச்சு விசாரணை நடத்தின சிபிஐ விஜய டெல்லிக்கு வருமாறு சம்மன் வழங்கியிருக்கு. அதே நேரத்துல கரூர்ல கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்ற இடத்துல ஆய்வு செஞ்ச உள்துறை அதிகாரிகள் விஜயோட பிரச்சார பேருந்த கரூருக்கு வரவச்சு தடயவியல் சோதனையையும் மேற்கொண்டிருக்காங்க. விஜயோட மக்கள் சந்திப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியான போது விமர்சனங்கள் எழத் தொடங்குச்சு. வாரத்துல ஒரு நாள் மட்டுமே மக்களை சந்திப்பேன்னு சொல்றது சரியா, மாவட்டத்துல ஒரு இடத்துல மட்டுமே பேசுவேன்னு சொல்றது எப்படி சரியாகும் அப்படின்னு எல்லாம் கேள்விகள் எழுந்துச்சு. இதையெல்லாம் மீறி செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில முதல் மக்கள் சந்திப்பை தொடங்கினாரு விஜய். இந்த நிகழ்விலேயே விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேக தொண்டர்கள் செயல்பாடுகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில கரூர் மக்கள் சந்திப்புல விஜயை பார்க்க வந்த கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த விவகாரத்தை தாவேக கையாண்ட விதமும் கடும் எதிர்வினைகள் எழ காரணமா அமைஞ்சதை பார்க்க முடியுது. சம்பவம் நடைபெற்ற பிறகு கரூர்ல இருக்காம அன்றிரவே விஜய் சென்னை திரும்பினது, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஆளும் கட்சியின் சதி இருக்குன்னு தாவேகாவினர் குற்றச்சாட்டுகளை முன்வச்சது, களத்துல ஒரு நிர்வாகி கூட இல்லாம எல்லாரும் தலைமறைவானது, இப்படியாக பல செயல்பாடுகள் விமர்சிக்கப்பட்ட நிலையில எல்லாத்தையும் விட உச்சகட்டமா உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல அவங்க சென்னைக்கு வரவழைக்கப்பட்டது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. நிலைமை சரியானதும் கரூருக்கு வரேன்னு விஜய் அவங்க கிட்ட சொன்னதா தெரிவிக்கப்பட்ட நிலையில விஜய் அதுக்கு பிறகு போகவே இல்லைங்கிறதும், பட ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போனதும் அடுத்த மக்கள் சந்திப்புக்காக ஈரோட்டுக்கு வந்ததையும் முன்வச்சு அவரு கரூர் சம்பவத்தையே மறந்துட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் தாவேகாவினர் உடனான விசாரணையை தொடர்ந்து விஜயிடம் விசாரணை மேற்கொள்ள ஜனவரி 12ஆம் தேதி டெல்லிக்கு வருமாறு சம்மன் அனுப்பியிருக்கு சிபிஐ. கரூர் சம்பவம் நடைபெற்று 3 மாத காலமா விசாரணை பொறுமையா நடந்துட்டு இருந்த நிலையில தற்போது திடீர்னு வேகம் எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெறும்ங்கிறது உறுதியாகிட்ட நிலையில தேர்தலை மையமா வச்சு திட்டமிடப்பட்டிருந்த ஜனநாயகன் வெளியீடு தள்ளி போயிருக்கிறதோட சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய நெருக்கடியும் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுவது இது முதல் முறை அல்ல. 1996 மற்றும் 2014ன்னு 2 முறை ஊழல் வழக்குகளுக்காக தண்டனை பெற்று சிறை சென்றாரு அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா.
கீழ் நீதிமன்றங்கள்ல குற்றவாளின்னு தீர்ப்பு வந்த நிலையில அதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சு விடுதலை ஆனதோட மீண்டும் தேர்தல்ல வென்று முதலமைச்சராகவும் ஆனாங்க ஜெயலலிதா. இதே போல எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இந்திய அரசியலமைப்பு சட்ட நகலை எரித்ததற்காகவும் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில ஊழல் புகார்களுக்காகவும் கலைஞர் கருணாநிதி சிறைக்கு போயிருக்காரு. மேலும் கலைஞரோட வாரிசுகளான மு.க.ஸ்டாலின் அவசர நிலை காலத்திலையும் கனிமொழி கருணாநிதி 2G வழக்கிலையும் சிறை சென்றாங்க. இப்படியாக நெருக்கடிகளை எல்லாம் தலைவர்கள் கடந்து வந்திருக்கும் நிலையில கட்சி ஆரம்பிச்ச பிறகு முதல் முறையா இது போன்ற நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் தாவேக தலைவர் விஜய் இதையெல்லாம் சமாளிச்சு தாண்டி வருவாராங்கிற கேள்வி எழுந்திருக்கு. விஜயின் சினிமா கவர்ச்சி அவருக்கு பலம் அப்படின்னாலும் சிக்கல்களை எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத மக்கள் கவனிப்பாங்கன்னு சொல்லப்படுது. விஜய் இந்த சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ள போறாரு, 2026 தேர்தலில் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போதுதான் தெரிய வரும்.